இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்தியாவில் குழந்தைகள் தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம். அன்பு மிக்கவர்களே, இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை தான் குழந்தைகள் தினமாக இந்தியாவில் நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம். அன்பு மிக்கவர்களே, நம்முடைய குழந்தைகள் இறைவன் கொடுத்த வரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய பொக்கிஷங்கள். ஆகவே இறைவன் கொடுத்திருக்கிற இந்த குழந்தைகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு தினம். நாம் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய குழந்தை பருவத்தில் நமக்கு கிடைத்த பல விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. சுத்தமான ஒரு சுற்றுப்புற ஒரு சூழல், தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர், தூய்மையான உணவு, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, இரைச்சல்கள், அதுவும் குறிப்பாக ஊடக இரைச்சல்கள் இல்லாத ஒரு காலச்சூழலில் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் நம்முடைய இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஒரு காலச்சூழல் என்பது பாதுகாப்பற்ற ஒரு காலச்சூழலாகத்தான் இருக்கிறது என்பதை நம்ம உணர்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, சிறப்பு கவனம் செலுத்தி நம்முடைய குழந்தைகளோடு உடனிருந்து அவர்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஒழுக்கத்திலும் அவர்களை வளர்த்தெடுக்கவும், அவர்கள் சமூக வலைதளங்கள் அல்லது தற்பொழுது இருக்கிற கால சூழல்களிலிருந்து தவறான மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ளாமல் மானுட மதிப்புகளை கற்று தேரவும், இறைவனை துதிக்கவும், இயற்கையை நேசிக்கவும், தனக்கு அடுத்து இருப்பவர்களை அக்கறையோடும் கரிசனையோடும் பார்த்து கொள்ளக்கூடிய மானுட மதிப்பீடுகளை கற்றுத்தர நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நம்ம முடிவெடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித நிக்கோலஸ் டாவெல்லி மற்றும் அவருடைய தோழர்களுடைய நினைவு நாளைத்தான் நம்ம இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இந்த நிக்கோலஸ் டாவெல்லி என்பவர் குரோஷியா நாட்டைச் சேர்ந்தவர், பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவி. அன்புமிக்கவர்களே, துறவரம் ஏற்ற பிறகு இவர் போஸ்னியா என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டிற்காக வேத போதக பணிக்காக செல்லுகிறார். அங்கே பல மக்களை இயேசுவுக்குள் கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு இவரும் இவருடைய தோழர்கள் மூவரும் சேர்ந்து 4 பேர்கள் புண்ணிய பூமியாக இருக்கிற எருசலேமுக்கு, அங்கு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இறை வார்த்தை அறிவிக்க அங்கே செல்லுகிறார்கள். அங்கே சென்று இஸ்லாமியர்களிடத்துல இறை வார்த்தையை அறிவித்து இயேசுவை அவர்களுக்கு மீட்பராக அறிவித்த நேரத்தில் கோபம் கொண்ட இஸ்லாமியர்கள் இவர்கள் 4வரையும் தலையை வெட்டி கொண்டார்கள். அவர்களுடைய உடல்கள் அங்கிருந்து சீயோன் மலையில் அடக்கம் செய்யப்பட்டன என்று தான் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரையும் துறக்க துணிந்த ஒரு அழகான புனிதர்கள் தான் இந்த புனித நிக்கோலஸ் டாவெலிக் மற்றும் அவருடைய தோழர்கள். இன்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமா? இயேசுவை மறுதளிக்கிறோமா? இயேசுவுக்கும் நமக்குமான உறவு எந்த நிலையில் இருக்கிறது என்கிற ஆன்ம பரிசோதனையோடு இயேசுவை அன்றாட வாழ்க்கையில் இறுக பற்றி கொள்ள இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது உலகத்தினுடைய முடிவு, இறுதி தீர்வை, இவற்றை பற்றி தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நமக்காக திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் கூட நம்ம எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும், விழிப்போடு காத்திருக்க வேண்டும். உலக முடிவு, இறுதி தீர்வு எப்போ வேண்டுமானாலும் வரலாம் அப்படி என்கிற ஒரு குறிக்கோளோடு தான் வாசகங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் இறுதி தீர்வை இதை வைத்தே சில பேர் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ மீட்பு வந்து விட்டது, இதோ இறுதி தீர்வை வந்து விட்டது, இதோ பரலோக ராஜ்யம் வந்து விட்டது அப்படி என்று, இறுதி தீர்வை இன்று, நாளைக்கு, நாளை மறுநாள் அப்படி என்று, இந்த நூற்றாண்டு, அடுத்த நூற்றாண்டு என்று 20 நூற்றாண்டுகளாக அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நமக்கே ஒரு கேள்வி எழலாம், அப்படி என்றால் 2ஆம் வருகை இல்லையா ஃபாதர்? எப்பொழுது இறைவன் திரும்ப நடுவு தீர்வைக்காக வருவார்? இறுதி தீர்வை உங்களுக்கும் எனக்கும் உண்டா? அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வி எழலாம். அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இறுதி தீர்வை இயேசுவினுடைய 2வது வருகை நிச்சயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் என்று அறுதியிட்டு எவராலும் கூற முடியாது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதே நேரத்தில் இறுதி தீர்வை என்று வேண்டுமானாலும் வரலாம் என்கிற எதிர்நோக்கோடும் காத்திருப்போடும் விழிப்போடும் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த 20 நூற்றாண்டுகளாக பிறந்து வாழ்ந்து மரித்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல மனிதர்களாக பிறந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்முடைய இறப்பு தான் அந்த முடிவு.
மனித இறப்பு தான் அந்த முடிவு. அந்த மனித இறப்புல தான் இறைவன் நம்மை தீர்ப்பிடுவார். ஆகவே எல்லோருக்குமான ஒரு பொது நடுவை தீர்வை இயேசுடைய 2வது வருகைக்காக காத்திருக்கிற நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில இறப்பின் மூலமாக இறைவனை சந்திக்க இருக்கிறோம். நமக்கான தீர்வையை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்படி என்றால் தனிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இறுதி தீர்வைக்காக இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற அந்த ஒரு பாக்கியத்திற்காக தயாராக இருக்க வேண்டும் என்பதையே இந்த வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கான ஆன்ம பரிசோதனை என்பது இயேசுவுக்கும் நமக்குமான உறவு எந்த ஒரு நிலையில இருக்கிறது? இந்த மனித உறவுகள், இந்த மனித செல்வங்கள், இவற்றையெல்லாம் தாண்டிய ஒரு நெருக்கமான உறவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் வைத்திருக்கிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியைத்தான் இன்றைக்கு இறைவன் நம்மிடத்துல கேட்கிறார். டியூஸ்டேஸ் வித் மோரி அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம் இருக்கிறது. அதுல ஒரு ப்ரொஃபஸர், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், அவருக்கு ஒரு நோய் கண்டறியப்படுகிறது. 3 மாதங்களில் அவர் இறந்து விடுவார். பாதத்திலிருந்து உணர்வற்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் முழுவதுமாக அவர் இறந்து விடுவார். இதை பற்றி கேள்விப்பட்ட அவருடைய மாணவன் ஒருவன் அவரை சந்திக்க செல்லுகிறான். செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே. ஒரு நாள் சந்திப்புல அந்த இளைஞனுக்கு, அந்த மாணவனுக்கு அவர் மீது அதிக அன்பு ஏற்படுகிறது. இறக்கும் தருவாயில் இருக்கிற இவரை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாமே என்கிற முடிவோடு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மிகுந்த சிரத்தை எடுத்து அந்த ப்ரொஃபஸரை, அந்த பேராசிரியரை சந்திக்க அந்த இளைஞன் வருகிறான். இறப்பை எப்படி ஏற்றுக்கொள்வது, இறப்பிற்காக எப்படி தயாராக இருப்பது, இறப்பிலிருந்து எப்படி பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் அவனுக்கு சொல்லி தருகிறார். ஒரு நாள் அந்த மாணவன் அவரிடத்துல கேட்கிறான், ஐயா, ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் கடவுள் உங்களுக்கு மறுபடியும் இந்த உடலை முழுவதுமாக சீராக்கி உங்களை ஒரு நார்மலான, எப்பொழுது இருக்கிற போல வலிமை உள்ள ஒரு நாளாக, ஒரு மனிதனாக உங்களுக்கு கொடுத்தால் அன்றைக்கு நீங்க என்னென்னலாம் செய்வீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அந்த பேராசிரியர் சொல்லுவார், காலையில் ஆஸ் யூஷுவலாக எழுந்து அன்றாட ஒரு வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் செய்வேனோ அதை தான் செய்வேன். ஏனென்றால் நான் மன்னிப்பு பெற வேண்டியவர்கள் யாரும் கிடையாது, அல்லது நான் மன்னிப்பு கொடுக்க வேண்டியவர்களையும் யாரும் கிடையாது. மகிழ்ச்சியான, நிறைவான, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். கடவுள் என்னை அழைக்கிற நேரத்தில் மகிழ்ச்சியாக நான் அவரிடத்துல செல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். அன்புமிக்கவர்களே, அந்த பேராசிரியர் போல நாம் தயாராக இருக்கிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு, அப்படி தயாராக இல்லை என்றால் இயேசுவோடு ஒப்புரவு அருட்சாதனத்தில் நம்முடைய உறவை மீண்டும் புதுப்பித்து அன்றாட ஜெபங்கள் மூலமாக, அன்றாட இறை வார்த்தையின் மூலமாக, அன்றாட இயேசுவினுடைய உடலை உட்கொள்வதன் மூலமாக இயேசுவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற அந்த அழகான பாக்கியத்தை பெற இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.